என்ன இது யோசனை பண்ணுது? என்னங்க ஒரே யோசனைன்றீங்க? இல்லடி, வர சண்டே நம்ம ரமேஷ் வீட்டுல சரக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. சொல்றது கேளு. அந்த சரக்கு பார்ட்டிக்கு எல்லாரும் காசு போடணும்னு சொல்லிக்கிறானுங்க. அது என்னன்னா, யாரோட பொண்டாட்டி எவ்வளவு அழகோ அதுக்கேத்த மாதிரி காசை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. நம்ம ரமேஷ உடனே நான் பொண்டாட்டி அழகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 ரூபா போடுறேன்னு சொல்லிட்டு டபால் 500 ரூபா போட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துனே இருந்தா குமாரு, ஏய் எங்க பொண்டாட்டி எல்லாத்தோட அழகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா போட்டான். என்னடா இது எல்லாம் காசை போடுறாங்க, நானும் பாத்துனே இருக்கிறான். அப்புறம் சுந்தரு, அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டான், நான் போடுறேன் சொல்லிட்டேன் 1500 ரூபா போட்டான். ஐயோ எனக்கு ஒரே இதுவாயிடுச்சு. என்னடா இது இவங்களே இவ்வளவு போடுறானுங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். ஒண்ணு சரக்கு பாட்டிக்கு போகாம இருக்கலான்னு பார்த்தா அவனுக்கு என்ன நினைப்பானுங்க, இவன் பொண்டாட்டி அழகு இல்லை போல இருக்க, வரமாட்டான் போல இருக்குன்னு நினைச்சானுங்க. சரி என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, 100 ரூபா போட்டேன்னு வச்சுக்கா அழகு அது வேற இருக்குது. அதான் என்ன பண்றது தெரியல. ஏன்னா நான் காசு போடணும்னு வச்சுக்க எவ்வளோ போடலாம். என்ன என் பொண்டாட்டி எவ்வளவு அழகுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ போடலாம். சரி அதான் யோசனை பண்ணினே இருக்கிறேன். சரி இவனுங்கெல்லாம் விட அதிகமா போனல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குடி. அதுக்கு உன்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு, நான் போட்டுடுறேன் காசு. அங்க 2000 ரூபாய் தானா? ஒரு 3000 ரூபாய் போடுங்க. 3000 ரூபாவா? போட்டுருவான், கொடு காசு. நான் ஜிபே பண்றேன். ஜிபே வா. ஏங்க போட்டேங்க. போட்டியா? இன்னைக்கு அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ற வேண்டியதுதான் என் பொண்டாட்டி எவ்வளவு அழகுன்னு.